பாமக அலுவலக முகவரியை மாற்றி அன்புமணி மோசடி செய்துள்ளதாக ஜி.கே. மணி குற்றம் சாட்டிய நிலையில் தேர்தல் ஆணையத்திலிருந்து அன்புமணிக்கு வந்த கடிதத்தை பார்த்து ஜி.கே. மணி பதற்றத்தில் இருப்பதாக வழக்கறிஞர் பாலு விமர்சித்துள்ளார். 30/7/2025 அன்று தேர்தல் ஆணையம் ஒரு கடிதம் வெளியிட்டிருக்கிறது. அந்த கடிதத்தில் சொல்லப்பட்டது, பீகார், தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னம் அப்படின்னு அந்த கடிதத்தில் இருக்குது. கடிதத்தினுடைய முகவரி தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சி, எண் 10, திலக் தெரு, தி நகர், சென்னை 17ன்னு இருக்குது. முகவரி மாற்றம் செய்தி என்பது மருத்துவரையாவுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியாரால் மிகப்பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்குது. ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி சென்னையில் தலைமை அலுவலகம் 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெரு, தேனாம்பேட்டை, சென்னை. இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நிரந்தரமான முகவரி. ஆனால் நிரந்தரமாக இருந்த முகவரியை எப்படியோ திசை திருப்பி ஒரு சூழ்ச்சியினால், கபட நாடகத்தால் முகவரி மாற்றப்பட்டிருக்கிறது. அந்த முகவரி மாற்றப்பட்டதே மோசடி செய்தி. இப்போ நிரந்தரமான முகவரி எப்படி மாற்றப்படணும்? வந்திருக்கிற கடிதம், தேர்தல் ஆணையத்தினுடைய கடிதம் தலைவர் பெயருக்கு, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் பெயருக்கு. ஆனால் முகவரி தேனாம்பேட்டையில் இல்லாமல் திலக் தெருவுக்கு போயிருக்கு, டி நகருக்கு போயிருக்கு. இது ஏமாற்று வேலை. ஒன்று, கட்சியினுடைய கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தியாகச்செம்மல் திரு ஜி.கே. மணி அவர்கள் தைலாபுரம் தோட்டத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் சில செய்திகளை வெளியிட்டிருக்கிறார். அதில் மிக முக்கியமாக அவர் சொன்னது, முகவரி மோசடி திடீரென்று நேற்றைக்குத்தான் நாங்கள் பார்த்தோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தரமான தலைமை அலுவலகம் என்பது 63 நாட்டுமுத்து நாயக்கன் தெருதான். அது எப்பொழுதும் மாற்றப்படவே இல்லை. மோசடியாக அதை மாற்றியிருக்கிறார்கள், வெளியிலே தெரியாமல் திடீரென்று மாற்றியிருக்கிறார்கள் என்று ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். முகவரி மோசடி அப்படின்னு சொல்கிறார். திடீரென்று நேற்று தான் தெரிந்தது என்றார். 25 வருடம் கட்சியினுடைய தலைவராக இருந்தவர். பல்வேறு தருணங்களில் சட்டமன்றத்தில், பொது இடங்களில் கட்சிக்காக பேசியவர். இப்படிலாம் ஒரு அபாண்டமாக பேசுவது என்பது திரு கௌரவ தலைவர் அவர்களுக்கு அது கௌரவமா என்ற கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். அந்த கடிதத்தை தொடர்ந்து அவர்கள் பதட்டம் ஏற்பட்டுவிட்டது. பல்வேறு குழப்பங்களின் அடிப்படையில் பல்வேறு செய்திகளை சொல்லி வருகிறார்கள். ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியினரும் மிக தெளிவாக இருக்கிறார்கள். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சி இயங்குகிறது என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்.